இங்கே இருக்க பஸ் இது எல்லாமே வந்து அதை அந்த ஃபெரியில் ஏற்ற போகிறாங்க. எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க இந்த ஃபெரி. இப்போ ரீசெண்டாக யாரோ ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்களாம். அதனால வந்து இந்த ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. வந்து அந்த கேஸ்னால நம்மளை மாஸ்க் போட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டு தான் போகணும். அதாங்க ப்ளூ ஃப்ளேமு வேர்ல்டே வந்து 2 இடத்துல தாங்க இதை பார்க்க முடியும். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த வேல்கனோ வந்து ப்ளூ கலர் சல்ஃபர் லேக்கு. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. நான் இப்போ வந்து பாலியில் இருக்கேன். இங்கேருந்து நம்ம வந்து ஜாவாங்கிற ஒரு ஐலாண்டுக்கு போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எரிமலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்து போய் பார்க்க போகிறோம். இங்கேருந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபெரி இருக்குது. ஃபெரி பிடிச்சி தான் போகணும். இப்போ வந்து ஃபெரிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய ஃபெரி. அது பார்த்திங்கன்னா நமக்கு பஸ்ஸு, காரு அது எல்லாமே இந்த கரையிலேருந்து அடுத்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அந்த மாதிரி ஃபெரியில் போக போகிறோம். இப்போ நம்ம அந்த ஐலாண்ட் போய் ரீச் ஆகணுன்னா நமக்கு 3 வழி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து அந்த ஃபெரி இருக்க இடத்துக்கு லோக்கல் பஸ் பிடிச்சி அங்கேருந்து ஃபெரி டிக்கெட் எடுத்து போயிட்டு போகலாம். இது வந்து சீப்பஸ்ட் ஆப்ஷனு. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஸ் இருக்குது. ஸோ பஸ் வந்து ப்ரைவேட் பஸ்ஸெலாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வரும். அதில் நீங்கள் ஏறிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அங்கே ஃபெரி மேலே அவங்களே பஸ்ஸை நிறுத்தி அந்த ஃபெரி வந்து அந்த பஸ்ஸை கொண்டு போய் அடுத்த ஸ்டாப்பில் நிறுத்தும் இன்னொரு ஐலாண்டில். அதுதான் ஜாவா. அங்கேருந்து நம்ம போய்க்கலாம். அது ஒரு ஆப்ஷனு. இப்போ நம்ம போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஷேர்டு வேனு. இதில் என்ன அட்வான்டேஜ்னால் இந்த ஷேர்டு வேன் வந்து நம்ம ரூம்லேயே பிக் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம எங்கே டெஸ்டினேஷன் போகணுமோ அங்கேயே இறக்கிடுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஏர்போர்ட் ஏரியாவிலேருந்து வரவங்க, இங்கே தங்கியிருக்க ஹோட்டலில் பாலியில் இருக்கவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கம்பேரிட்டிவ்லி பஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வருது. அது வந்து நான் திரும்ப அங்கே பஸ் ஏற இடத்துக்கு போகணுங்கிறது ஒரு 5 கிலோமீட்ரு. அதே மாதிரி அங்கேயும் வந்து நம்மளை பஸ் ஸ்டாப்பில் தான் இறக்கி விடுவாங்க. இது என்னென்னா அட்வான்டேஜ் 850 ரூபா தாங்க ஆகுது. இது வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்லே பிக் பண்ணி அங்கே நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோமோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறாங்க. அதேமாதிரி அந்த ஃபெரி சார்ஜஸ் எல்லாமே இன்க்ளூடட். ஸோ 850 ரூபாய்க்கு எனக்கு இது பெட்டர்னு தோணுது. ஈஸ்ட் ஜாவாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்யூ வாங்கிங்கிற இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே தான் ஒரு ஸ்டே புக் பண்ணியிருக்கேன், ஈஜன் பேக் பேக்கர்னு சொல்லிட்டு. அங்கேருந்து நம்ம அடுத்து வேல்கனோ போக போகிறோம். மக்களே, நம்ம வேன் வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் கொடுத்துருந்தாரு. அது படி பாருங்கள். இவர் தான் நினைக்கிறேன். வேனே வித்தியாசமாக இருக்குது. Your name? My name is Yuda. Yuda. Hi. பாருங்கள், இதுதான் நம்ம வேனு. ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி போகலாம். இது ஷேர்டு வேனு. நான் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட நம்ம இங்கேருந்து போகிறக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகுங்க. நம்ம ஃபெரியில் போய் மாறி திரும்ப போகணும். I'll sit in the front. Yes. Okay. நான் அப்படியே டிரைவர் கூட உட்காந்துக்கிறேன். ஹாய். ஓகே, பரவாயில்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் உட்காரலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸில் பரவாயில்லைங்க. நம்ம ஹோட்டல்லே வந்து பிக் பண்ணிவிட்டு போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பாலி கேன்டிக் ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு, நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் வாட்ஸ்அப்பில் தான் பேசினேன். வாட்ஸ்அப்பில் பேசினாலே போதும். உங்களோட ஹோட்டல் பாயிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களே வந்து பிக் பண்ணிப்பாங்க. எந்த அட்வான்ஸ் அமௌண்ட் எதுவும் வாங்கலை. பேமெண்ட் வந்து லாஸ்ட் இறங்கினதுக்கப்புறம் கொடுக்க சொன்னாங்க. வாங்க அப்படி கண்ணி போனோம். மக்களே, நம்ம அந்த ஹார்பரை வந்துவிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வேனை வந்து அந்த கப்பல் ஏற்றி அடுத்த ஐலாண்டு கொண்டு போக போகிறாங்க. வேனு மட்டும் ஏற்றலைங்க. இங்கே பாருங்கள், பெரிய பெரிய லாரி, கண்டெய்னரு, பஸ்ஸெல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து அந்த ஃபெரிக்காக வெயிட் பண்ணிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம டிரைவர் போயிட்டு அங்கே டிக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. அவர் வந்தது கிளம்பிடுவோம். பார்த்திங்கன்னா பெரிய க்யூவாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லைனு. வேனுக்கு தனி, லாரிக்கு தனி, பஸ்ஸுக்கு தனி, லோடு வண்டியெல்லாம் இருக்குது. இவ்வளோத்தையும் ஏற்றுறதுன்னா எவ்வளோ பெரிய ஷிப்பாக இருக்கும். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இருந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேனு, அப்புறம் இங்கே இருக்க பஸ் இது எல்லாமே வந்து அதை அந்த ஃபெரியில் ஏற்ற போகிறாங்க. எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் இந்த ஃபெரி. தெரியுதா பாருங்கள், ரைட் சைடு அப்படியே லைனாக நிற்கிதுங்க. கிட்டத்தட்ட பெரிய பெரிய லோடு வண்டி எல்லாமே இதில் ஏற்ற போகிறாங்க. ஏற்றி நம்ம அந்த பக்கம் தெரியுது பாருங்கள் ஐலாண்டு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவோமா. அதில் இந்த ஃபெரியில் ஏற்றி நம்மளை அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. மக்களே, வந்துட்டோம். இப்போ அந்த ஃபெரி மேலே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், உள்ள வண்டி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வண்டிகள்லாம் நின்றுச்சு. எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய பஸ்ஸு வருதுன்னு பாருங்கள் உள்ள. இந்த க்ரீன் கலர் பஸ்ஸு. அதே மாதிரி இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வண்டியிலேருந்து இறங்கிக்கலாம். இறங்கி மேலே போயிட்டு ஒரு ஹால் மாதிரி இருக்குது, அங்கே போய் வெயிட் பண்ணலாம். அந்த ஃபெரியிலேயே அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பஸ்ஸு பாருங்கள். பெரிய பஸ்ஸு, டபுள் டக்கர் பஸ்ஸு போல். பஸ்ஸு, லாரி எல்லாத்தையுமே ஏற்றுறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கப்பலாக இருக்கும் பாருங்கள். நாங்கள் மேலே போவோம்.
மேலே ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குன்னு நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வந்துட்டேங்க பாருங்க, வெயிட்டிங் ஹால் வந்துட்டோம். இந்த சைட் காட்டுறேன் இருங்க, பீச் சைடு காட்டுறேன். அங்கே பாருங்க, இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஃபெரி நிற்கி தெரியுதா, அந்த சைஸ் இருக்குங்க இந்த ஃபெரி நம்ம நிற்கிறதும். அவ்வளோதான், அடுத்து வர செட்டப் வண்டி வந்து அதே ஏற்ற ஆரம்பிச்சிடும். அது மாதிரி லைனாக ஃபெரி நின்றுருக்கு. அதே மாதிரி இந்த ஃபெரியில் போயிட்டுருக்கு தெரியுது அங்கே கப்பல் பாருங்க. அந்த கரைக்கு போனோங்க, அந்த இடத்துக்கு போகணுங்க, பார்த்தா தெரியுது. இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் தானா. அவ்வளோதாங்க, ஃபெரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம அங்கே ஜாவா ரீச் ஆயிடுவோம். மக்களே, நம்ம ஜாவா ரீச் ஆகிட்டோம். அங்கே பாருங்க, ஃபெரியிலேருந்து வெளியே போகுது காரு தெரியுதா பாருங்க. பின்னால் தான் இதுதான் நம்ம வந்த ஃபெரி பாருங்க. அவ்வளோதான், ஃபெரியிலேருந்து வெளியே வந்தாச்சு, ஜாவாக்கு போகிறோம். மக்களே வந்துட்டோம் என்னோடய ரூமுக்கு. இது இங்கே பாருங்கள், ஈஜன் பேக் பேக்கர்ஸ், இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஓகே பாய் பாய் பாய், தேங்க்யூ. ஓகே வாங்க உள்ளே போகலாம். மக்களே, நம்ம வந்து இங்கே இருக்க ஈஜன்கிற ஒரு எரிமலைக்கு தான் போக போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு சல்ஃபர் இருக்குது ஒரு எரிமலை. என்னென்னா அது சல்ஃபர் வந்து அந்த ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் நெருப்பு பார்க்கலாம். அது வந்து உலகத்திலே 2 இடத்துல தான் பார்க்க முடியும், எத்தியோப்பியாவில், அப்புறம் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். அதுதான் போக போகிறோம். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நைட் டைம் போனால் தான் நம்மளால் அந்த ப்ளூ கலர் நெருப்பு பார்க்க முடியும். அதனால் நைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே ரீச் ஆகிறதுக்கு இங்கேருந்து 2 மணி நேரம், கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போய் ஒரு 2 மணிக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி ஆகும்போது நம்ம அந்த ஃப்ளேம் பார்த்துட்டு அப்புறமா ஒரு 5-6 மணிக்கு நம்ம வந்து அந்த மவுண்டனோட கிரேட்டர் போயிடுவோம் மேலே. அங்கே போயிட்டு அந்த எரிமலையோட அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக சன்ரைஸ் ஆகிற டைமில் அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்து ஒரு 8-9 மணிக்கு வர மாதிரி தான் பிளானு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. மக்களே, இப்போ வந்து ஈஜன் அந்த வேல்கனோ போகணுன்னா இப்போ புதுசாக ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்கணுமா. நான் வந்து எடுக்கலை. இப்போ இங்கே வந்து இந்த விஷயமே தெரிஞ்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக யாரோ ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்களாம். அதனால வந்து இந்த ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இங்கே ரூமில் இருக்கவரே வந்து இங்கே பக்கத்தில் ஒரு கிளினிக் கூப்பிட்டு வந்தார். இதோ இந்த கிளினிக் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பேசிக்காக அந்த பிபி அந்த ஹார்ட் மட்டும்தான் செக் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய பாஸ்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கங்கிறத சொல்கிறேன், எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கங்கிறதையும் சொல்கிறேன். மக்களே, ஒரு வழியாக அந்த மெடிக்கல் டெஸ்ட்லாம் முடிஞ்சு. நான் ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த ஊசியில் குத்தி பிளட்டெல்லாம் எடுப்பாங்கன்னு நினச்சேன். அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு வந்து பிபி அப்புறம் ஹார்ட் இதுதான் செக் பண்ணாங்க. இதை கொடுத்துட்டாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹைட்டும் வெயிட்டும் செக் பண்ணாங்க. மொத்தமாக அதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா வாங்கினாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து கூட வாங்கிட்டு வேண்டாம், இங்கே வந்துவே வாங்கிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. அதுவும் இவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஸ்டேலேருந்து. மக்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி ஆகுது. அதான் எல்லாம் கிளம்பியாச்சு. ஒரு கார் வந்திருக்கு, இதில் தான் போக போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம், வசிஷ்டா. Vasishta, okay. He's from Hyderabad, Nellore. Yeah. First time I'm seeing Indian. Okay. மக்களே வந்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1:30 ஆச்சு. இங்கே இப்போ நம்ம அந்த வேல்கனோக்கு அடிவாரத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 டிகிரிங்க, செம கூலிங். பாருங்கள் எல்லோரும் ஃபுல்லாக எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக விண்டெல்லாம் இருக்குது, செம குளிருதுங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்புறம் உடம்பு ஹீட் ஆயிருமா, அப்புறம் இதெல்லாம் தெரியாதுங்கிறாங்க. அப்புறம் மேலே போகிறதுக்கு வந்து நமக்கு கேஸ் மாஸ்க்லாம் தருவாங்களாம். ஏன்னா அது சல்ஃபர் கேஸ்னால அதனால வந்து மாஸ்க்லாம் தருவாங்களா, கொஞ்சம் நேரத்தில் தான் தருவாங்க. காட்டுறேன் மக்கள், இங்கே பாருங்கள் கேஸ் மாஸ்க்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த இதில் பாருங்கள், இதில் 2 சைடுமே ஃபில்டர் இருக்குது. இது வழியாக வந்து தான் நம்ம இன்னேல் பண்ணுவோம். அப்புறம் ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க மேலே போகிறதுக்கு. பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு குளிராக இருக்குன்னு. வாயிலேருந்து புகையெல்லாம் வருது தெரியுதா. 10 டிகிரிங்க, செம குளிர். இல்லை இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்ம ரொம்ப குளிருதுன்னா ஷொட்ரு இதெல்லாம் இங்கேயே ரெண்ட்டு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 ரூபா எடுத்துங்க. நான் ஆல்ரெடி 2 டிஷர்ட் போட்டு வந்தனால எனக்கு அவ்வளோவா தெரியல. Welcome to Kawaijan. Okay guys, yeah, from here 4 kilometers to top, yeah. இவங்க தான் நம்மளோட கைடு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட நம்ம 4 கிலோமீட்டர் மேலே போகணும். அதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் ஃப்ளாட்டாக இருக்கும், மிச்சம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்லீப்பாக இருக்குமா.
அதே மாதிரி மேலெல்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னார். அதேமாதிரி ப்ளூ ஃப்ளேம் கிட்ட நம்ம போகும்போது வந்து இந்த மாதிரி கிளாஸ் போட்டுக்க சொன்னாங்க. ஏன்னா கண்ணெல்லாம் ரொம்ப எரியுமா, அந்த புகையும் வரும் நெருப்பும் தெரியும்னாரு. அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கைடு, உங்க டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லிட்டு. No good smoke for fire, 2 eyes. Number 1 program civil fire. My group Tom. Tom and Jerry. Yeah. Ali. My group Tom. Okay, now you're ready? ரெடி. Okay, thank you. Okay, follow me now. Yeah? Come on. மக்களே கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த கண்ணாடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ப்ளூ ஃப்ளேம் வந்து அங்கே ரொம்ப ஸ்மோக்காக இருக்கும், இந்த கண்ணாடி வழியாக பார்த்தா தான் தெரியும் அப்படின்னாங்க. இல்லாட்டி நம்ம கண் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருமா. கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு, கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போகலாம். மக்களே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. பாருங்கள், காவா ஈஜன், அதான் பேர். காவானா இவங்க ஊர் பாஷையில் வந்து எரிமலை, அதான் இது பேர் வந்து ஈஜன். இப்போ நம்மளால் ஏற முடியாட்டி இந்த மாதிரி டாக்ஸி வச்சுருக்காங்க, இதில் வச்சு தள்ளி அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களால் ஏற முடியாட்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட லக்கேஜ் ஏதாவது கேரி பண்ணாலும் இதில் வச்சு கொண்டு போய்க்கலாம். மேலே ஏற குளிர் அதிகம்தாங்க ஆகுது. நான் கம்மியாகும்னு நினச்சேன், கம்மியாக மாட்டேங்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சல்ஃபர் மைனிங் பண்ணுறாங்க. சல்ஃபர் மைனிங்னா சல்ஃபர் வந்து நம்ம வந்து நிறைய எரிபொருள், கிட்டத்தட்ட பேட்ரி, பட்டாசு, இது மாதிரி தீக்குச்சி, அப்புறம் சில சோப்பு ஷாம்பில் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சல்ஃபர் யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய அன்றாட பொருளாக யூஸ் பண்ணுறோம். அதை இங்கேருந்தால் மைன் பண்ணி எடுக்கிறாங்க. எப்படின்னா இந்த வேல்கனோவில் வர புகையிலேருந்து அவங்க தண்ணியை தொளிச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணால் அது கட்டியாக சல்ஃபர் ஆயிரும், கிட்டத்தட்ட கோல்டு கலரில் இருக்கும். அதை வந்து அப்புறம் கடப்பாரி வச்சு குத்தி எடுப்பாங்க. அது பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு. அப்புறம் அந்த சல்ஃபர்லேருந்து வர ப்ளூ ஃப்ளேமும் நம்மளால் பார்க்க முடியும், அதுவும் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப மேடாக இருக்குது, சரியான கெஸ்ட் வாங்குது. கிட்டத்தட்ட 4 மணி ஆச்சுங்க. நம்ம இந்த ப்ளூ ஃப்ளேம் கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ்னால நம்மளை மாஸ்க் போட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டு தான் போகணும். ஹாய் Hi. ஹாய் Hi. ஹாய், ஷீ இஸ் ஃப்ரம் சைனா. Me guys are from backpacker Okay. from Indonesia. Okay. Me a company from India. India. Yes, she is from China. அங்கே கீழே தெரியுது, அங்கே தான் போகணும். அங்கே லைட்ஸில் எரியுது இல்லை, அங்கே தான் வந்து அந்த கீழே அங்கே தான் வந்து அந்த ப்ளூ ஃப்ளேம் இருக்குது, அங்கே தான் போகணும். நம்ம மாஸ்க் போட்டு பேசினா உங்களுக்கு கேட்குது என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓ, ஆனால் சாம குளிருங்க, குளிர் மட்டும் கம்மியாகவே இல்லை. மக்களே இங்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளூ ஃப்ளேம் தெரியுது உங்களுக்கு, இங்கே பாருங்க, தெரியுதா? அதாங்க ப்ளூ ஃப்ளேமு. வேர்ல்டே வந்து 2 இடத்துல தாங்க இதை பார்க்க முடியும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ மக்களே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சுங்க. அப்படியே சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த வேல்கனோ வந்து ப்ளூ கலர் சல்ஃபர் லேக்கு. எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம், அப்படியே அங்கே பாருங்க, அங்கே தான் நம்ம ப்ளூ ஃப்ளேம் பார்த்தோம். அந்த வந்த இடம் அங்கேருந்து அந்த ஸ்மோக் வந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, இந்த ஸ்மோக்கோட அந்த சல்ஃபர் லேக்கு அப்படியே ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குங்க. ஸோ நேரில் பார்க்க இன்னும் செமையாக இருக்குது பாருங்க. இதோட ஸ்மோக் எந்த அளவுக்கு போகுது பாருங்க, அந்த எண்டு வர போகுது. எவ்வளோ பெரிய லேக் பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்கு, வேறு லெவல். இங்கே பாருங்க, இங்கே புகை வருது இல்லை, இதை தான் தண்ணி ஊற்றி அவங்க சல்ஃபராக மாற்றுறாங்க. இது தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour to 45 minutes வெயிட் பண்ணோன்னா அங்கே தெரியுதுல்ல, இந்த மாதிரி கோல்டன் கலர் பீஸ், இதுதாங்க சல்ஃபர். பாருங்க, இந்த சல்ஃபர் பீஸ் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருக்காங்க, காட்டுறேன். அதை அவங்க வந்து 2 கூடையில் நிரப்பிடுறாங்க. நிரப்பி இங்கேருந்து கீழே வர கொண்டு போகிறாங்க. இதுதாங்க சல்ஃபர் இங்கே எடுக்கிற பீஸ். பார்த்தீங்களா, கோல்டு கலரில் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 to 70 கிலோ இருக்கும். இதை எடுத்துகிட்டு அவங்க மேலே வர போவாங்க. அது கிடைக்கிற அவங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா தான் கிடைக்கும். இதுக்காக அவங்க உயிரையே அவங்க பணயம் வைக்கிறாங்க. இதில் வந்து ரெகுலராக இந்த கேஸை வந்து சுவாசித்தா அவங்களோட வாழ்நாளே வந்து பாதியே கம்மியாயிரும். இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலேயே வாழ மாட்டாங்களாம். ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை செய்கிறாங்கன்னு பாருங்கள். மக்களே, இங்கே பாருங்கள், நம்ம கிரேட்டருக்கு மேலே வந்துட்டோம். கிட்டத்தட்ட 7 மணி ஆச்சுங்க. நல்லாவே சன்ரைஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம அங்கே ஸ்மோக் தெரியுது இல்லை, அந்த இடத்துல தான் நம்ம இருந்தோம். அங்கே தான் மைனிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து திரும்ப மேலே ஏறி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த கிரேட்டரோட எட்ஜு பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இந்த கேரக்டரோட டாப்பில் இருப்போம். இது ரொம்ப கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். நம்ம இது வழியாக நடந்து அது சுற்றி போயிட்டு வரலாம், அந்தளவு டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஸ்மோக்கே பாதி மறைச்சிருக்கு. இது நல்லா இருந்துச்சுங்க ட்ரிப்பு. அந்த ப்ளூ ஃபயர்லாம் செமையாக இருந்துச்சு. அப்படியே நம்ம எப்படி இந்த கேஸ் அடுப்பில் அந்த ப்ளூ கலரில் தெரியுங்களோ அதே மாதிரி அப்படியே கொழுந்து விட்டு எரியுது நேரில் பார்க்குறக்கு. செமையாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்புறம் அந்த ஸ்கை ப்ளூ கலர் தண்ணி அதுக்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்தால் செமையாக இருக்குங்க. டூரே சூப்பராக இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 வாங்கினாங்க இந்த டூருக்கு. இதில் வந்து இந்த மாஸ்க்கு, அப்புறம் வந்து இந்த கண்ணாடி, அப்புறம் வந்து அந்த லைட், இது எல்லாமே இன்க்ளூடடு. அதுவும் இல்லாமல் நம்மளை 50 கிலோமீட்டர் கொண்டு வந்து கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. எனக்கு வந்து இது ரீசனபிளாக தான் தோணுது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.